ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான 175 ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு ப்ளஸ் லேண்டு வித் வீடோடு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல பெரிய கிணறு போரோட ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் லேண்டு தாங்க இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுதோ கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் ஓனர்கிட்ட பேசி லேண்டு வந்து ஈஸியாக வாங்கிக்கலாங்க. ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நீங்கள் இன்னும் மெம்பராக ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லாமே உங்களுக்கு டே டு டேயில் அப்டேட்டில் வருங்க. ஸோ ஜாயின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜாயின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாமே வந்து தென்னை மரங்க. உங்களுக்கு 155 ஏக்கர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான் இருக்குது. டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 175 ஏக்கர் இருக்குங்க. 175 ஏக்கர் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 155 ஏக்கர் வந்து ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குங்க. உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய மரம், அதுவும் நல்லா உங்களுக்கு காய்க்கிற மரங்க எல்லாமே. உங்களுக்கு வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வெரைட்டி கலந்து வச்சுருக்காங்க மிக்ஸ் பண்ணி. ஸோ அதனால் எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான தென்னை மரம் வந்து 155 ஏக்கருக்கு வந்து இருக்குங்க. மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த 20 ஏக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா 20 ஏக்கரில் வந்து வாழை மரம் கொஞ்சமும் வாழைத்தோப்பும் தீவன புல்லை போட்டிருக்காங்க, பயிர் தீவன புல்லும் போட்டிருக்காங்க. ஸோ 175 ஏக்கர் வந்து ஒரே பவுண்ட்ரியாக தாங்க இருக்குது. லேண்ட் ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்குது. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க, ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா காரில் இருந்து தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கோம். ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சென்டரில் வந்து அவங்க லேண்டுக்கு நடுவுலே பார்த்தீங்கன்னா காரு ஃபுல்லாக டிராக்டரு ஜேசிபி எல்லாம் போகிற மாதிரி ரோடு மடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாப் வியூலேருந்து பார்க்குறாங்க. ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குது. கொஞ்சம் ஏரியாவில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரம் இருக்குங்க. தேக்கு மரம் செம்மரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். நிறைய தென்னை மரம் தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது, தேக்கு மரம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடு வந்து கிட்டத்தட்ட வந்து 22 வீடு இருக்குங்க. அது எப்படி 22 வீடுன்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய கேரளா டைப் வீடு இருக்குங்க. நான் ஃபோட்டோலேயே காமிச்சிருப்பேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 2 பெரிய கேரளா டைப் வீடு இருக்குது. 20 வீடு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் வீடு இருக்குது பாருங்கள். லேபர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, லேபர் வீடுன்ட்டு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 வீடுக்கு மேலே இருக்குங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேபர் வீடுன்னு சொல்ல மாட்டீங்க. அதே வந்து நம்ம நார்மலாக ஸ்டே பண்ணுற மாதிரி நல்ல பெரிய வீடாக இருக்குங்க. உங்களுக்கு போர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 போர் இருக்குது. அந்த 7 போரே உங்களுக்கு நல்ல தண்ணி சப்ளை பண்ணாங்க. 7 போரு 3 பெரிய கிணறு இருக்குங்க. அந்த கிணறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராட்சச கிணறுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல கரை கட்டி நல்ல பெரிய கிணறுங்க. உங்களுக்கு தண்ணி வளம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. மேலேயே இருக்குது பாருங்கள் தண்ணி. உங்களுக்கு நல்ல பெரிய கிணறு. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கிணறே பார்த்தீங்கன்னா ஒரு 180-170 ஏக்கர் தண்ணி பயிர்த்து நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நல்ல பெரிய கிணறு கண்டிப்பாக. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கேரளா டைப் வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ நல்ல வந்து கீழேயும் மேலேயும் வந்து நல்ல சூப்பராக ஒரு 3 ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு 2 பெரிய கேரளா டைப் வீடு இருக்குங்க. அந்த வாழைத்தோப்பு போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கோம். நல்ல மண் வந்து நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க. புஞ்ச லேண்டு தான். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் வருவாங்க. சைன் போடக்கூடிய லீகலாக பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க. மாட்டு ஷெட்டு இருக்குங்க. உங்களுக்கு டைரி ஃபார்ம் வந்து வச்சிட்ருக்காங்க. இந்த லேண்ட் எப்படி இருக்கோ அது மொத்தமாக அப்படியே உங்களுக்கு தந்துடுறாங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு ஓகேனீங்கன்னா லேண்டு வந்து அப்படியே ஃபுல் செட்டோடு உங்களுக்கு தந்துடுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைரி ஃபார்மோட ஷெட்டு தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு 250-300 மாடு வளர்க்குற மாதிரி
கவு ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து இதை வாங்கி டெவலப் பண்ணவும் தேவையில்ல. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஃபார்மு, கவு ஃபார்மு, டைரி ஃபார்ம் எல்லாம் வந்து ஒரு 300 மாடு வளர்க்குற மாதிரியும் 300 ஆடு வளர்க்குற மாதிரியும் ஃபுல்லாக வந்து அவங்களே எல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபார்ம் உள்ளே இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டான இடம் உங்களுக்கு. இப்போ ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கோடி ரூபாய் லாபம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 17,250 தென்னை மரம் இருக்குங்க. 17,250 தென்னை மரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைரி ஃபார்மும் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. கோட் ஃபார்மும் இருக்குது. மாட்டு பண்ணையும் இருக்குது, ஆட்டு பண்ணையும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வாழை மரமும் போட்டிருக்காங்க. அதில் ஒரு லாபம் வரும். அது மட்டும் இல்லாமல் தீவன புல் எல்லாம் வந்து ஃபுல் ஏரியா வந்து பயிர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பர் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 5 கோடி ரூபாய் லாபம் வரும்னு சொல்லியிருக்காங்க ஓனரோட சைடில். ஸோ நல்ல லேண்டுங்க, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் தேனி டிஸ்ட்ரிக்டில் இடம் வேணும் ப்ரோ வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லேண்டு லொக்கேட் ஆகக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட், தேனி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க வரும். தார் ரோட் டச்சில் தாங்க இருக்குது. நம்ம லேண்டு வந்து தார் ரோட் டச்சு. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 4000 அடி வருங்க உங்களுக்கு ஃப்ரண்டேஜ். ஸோ ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் NH GST 100 அடி பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தாங்க வரும். ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம லேண்டு ஃபுல்லாக ஃபென்சிங் இருக்குது. பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க. ஸோ 175 ஏக்கருக்கு ஃபென்சிங் போனோன்னா அதே ஒரு அமௌண்ட் வருங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது, ட்ரிப் இரிகேஷன் இருக்குது. லேண்டுக்கு உள்ளே டிராக்டர் இருக்குங்க. டிராக்டரு இப்போ அவங்க எப்படி வச்சுருக்காங்களோ அது ஃபுல்லாக அப்படியே செட்டோட தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் லேண்டு பை பண்ணிங்கன்னா இப்போ ஆசிட்டிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஏன்னா ஃபென்சிங்கு, பைப்லைன் கனெக்ஷனு, உள்ள ஆடு மாடு கோழி, டிராக்டரு, இது லாரி எல்லாம் அது எப்படி இருக்கோ அதை இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே தந்துடுறாங்க உங்களுக்கு. அந்த லேபர் ரூம் ஷெட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வீடு அதுதான் இது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 40 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நம்ம ஓனர்கிட்ட சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 36 இல்லை 37 35 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ஏக்கர் வந்து 35 லட்சம், ஒரு சென்ட் வந்து 35,000 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக கட்டிடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கம்மி பண்ணி பேச முடியுமா என்னன்னு பார்க்கலாம். பட் ஓனரோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 40,000, ஒரு ஏக்கர் வந்து 40 லட்சம் சொல்கிறாரு. ஒரே பேமெண்ட்டாக கட்டி முடிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 36 37 பேசி பார்க்கலாங்க. 35 வரைக்கும் கண்டிப்பாக நான் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நான் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறேன். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் வேணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்து பேசிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இதேமாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.